ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் நம்ம பியர் சோப்பை பேஸாக வச்சு ஒரு சோப் செய்யலாம். நான் வந்து பியர் சோப்பை கட் பண்ணி மெல்ட் பண்ணி அதை சூடாக இருக்குன்றதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 5 சோப் எடுத்தேன் பாருங்கள், நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பவுடர் வந்து இது ஹோம்மேட் பவுடர், அது என்னன்றது நான் வீடியோவில் போக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். அந்த பவுடர் வந்து ஒரு 5 ஸ்பூன் இல்லை 6 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பவுடர் என்னன்றது வீடியோவில் எண்டில் இல்லை நடுவுலையாவது நான் சொல்கிறேன். இது கஸ்தூரி மஞ்சள் 2 ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கிறதால டக்குன்னு கட்டி ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து செக்கு எண்ணெயோ இல்லை கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெயோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 மூடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதாம் ஆயில், அது ஒரு 3 மூடி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கும். மூணு மூடி ஆட் பண்ணிட்டோம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா ஜெல் கிடைக்கல, அதனால் நான் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோஸ் வாட்டர், இது ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை கொடுக்கும் சோப்புக்கு. இது ஒடுக்கலான் வாட்டர், இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும், ஸ்கின்னுக்கும் நல்லது. இதையும் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஹோம்மேட் பவுடர் போட்டேன் இல்லையா, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து சாண்டல்வுட் ஆயில், இது ஒரு 10 drops வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது டீ ட்ரீ ஆயில், இதையும் ஒரு 10 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுடரில் என்னென்ன ஆட் பண்ணன்றதை சொல்கிறேன். பச்சரிசி 2 கப், கடலைப்பருப்பு 2 கப், பச்சை பருப்பு 2 கப், கார்போக அரிசி 2 கப், ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு கப், ஆரஞ்சு பீல் பண்ணது தோல் வந்து 1 கப், ஆவாரம்பூ 1 கப், வேப்பிலை 1 கப், வெட்டிவேறு 1 கப், மகிழம்பூ 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு, அதை நம்ம வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு வீட்டுக்குள்ளேயே அதை அரைச்சி அதை பவுடராக்கி இந்த சோப் கூட நம்ம சேர்க்கலாம். இது விட்டமின் இ டேப்லெட். இது வந்து நம்ம 5 சோப் எடுத்துன்றதால நான் 4 டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்று கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பவுடர்லாம் வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சா அதோட சத்து போகாமல் இருக்கும். விட்டமின் இ டேப்லெட் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்குவோம். அதனால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட சோப் செய்கிற மோல்டு இருந்தால் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சோப் செய்கிற மோல்டு இல்லைன்றதால நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது வீட்டில் இருந்தது அதை எடுத்துக்க போகிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு சூடாக இருந்து விட்டதால் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு சோப் அங்கங்கே. அந்த மாதிரி கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ 4 விட்டமின் இ கேப்சூல்ஸும் நம்ம போட்டாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேஸ்லினோ யூஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் நம்ம சோப்பு ஊற்றும் போது அதில் ஒட்டாமல் நமக்கு தனியாக வந்துடும். நான் வேஸ்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன சின்ன கப் மாதிரி இருந்தாலும் அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கப் எதுனா இருந்தால் கூட அதில் இந்த மாதிரி வேஸ்லினோ தேய்ச்சி நீங்கள் அந்த கப்பில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேஸ்லின் தடவின பாக்ஸில் நம்ம சோப்பு வந்து ஊற்றிக்கலாம். சோப்பு ஊற்றிட்டோம். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நமக்கு ஆறணும். ஒரு நைட் ஃபுல்லாக நமக்கு இது ஆறுனதுக்கப்புறம் சோப்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் மார்னிங் எழுந்துச்சி பார்த்தப்போ சோப்பு வந்து ரெடியாக இருந்துச்சு. இதை ஒரு பிளேட் எடுத்து அதில் நீங்கள் திருப்பி போட்டால் சோப் தனியாக வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ நைஃப் வச்சு கட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த சோப் குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.